எல்லாருக்கும் வணக்கங்க. கிச்சனுக்கு ஒரு குட்டி மேக் ஓவர் பண்ணுறக்காக கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கான திங்ஸு ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். மீஷோ, ஃப்ளிப்கார்டு, அமேசான் எல்லாத்துலேருந்தும் வாங்கியிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கிற கார்ட்போர்டுங்க. இது செவுத்தில் ஒட்டிக்கிற மாதிரியான கார்ட்போர்டு. ஒட்டுறக்கு எதுவுமே கொடுக்கல, நம்ம தான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டணும். இது பார்த்திங்கன்னா டைல்ஸில் சரியாக ஒட்ட மாட்டேங்குது. அது இல்லாமல் சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதுக்கு 10 out of 5 நான் கொடுப்பேங்க. அடுத்ததாக இந்த சிங்க் ஆர்கனைசர் மீஷோவிலேருந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. இந்த விலைக்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு. பைப்பில் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் சோப்பு போட்டு வைக்கிற ட்ரே, அப்புறம் அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே இதில் வச்சிடலாம். தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சிரும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்தது இந்த மாதிரியான ஸ்டீல் ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ஓகேவாக இருந்ததுங்க. அடுத்தது இந்த கேரி பேக் வைக்கிறதுக்கான ஒரு பவுச் மாதிரி வாங்கியிருந்தேன். இது செவுத்தில் மாட்டி விட்டுக்கலாங்க. கீழேயும் சைட்லேயும் ஹோல்ஸ் இருக்குது. அதிலேருந்து நம்ம 1 by 1 கேரி பேக்ஸு, அப்புறம் நம்ம குட்டி குட்டியான பைகள் எல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதுவுமே ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாவே வந்துருந்துச்சுங்க. பை 1 get 1 அப்படிங்கிறதுனால விலை ரொம்பவே பரவாயில்லாமல் இருந்துச்சு. நான் வாங்கினதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அது இதுதாங்க. இது பார்த்திங்கன்னா உட்டன் ட்ரேங்க. இது நான் வாங்கின பர்பஸ் என்ன அப்படின்னா ஆயில் கேனெல்லாம் வச்சுக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைன், கலர் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. இது எல்லாமே நான் மீஷோலேருந்து தாங்க வாங்கியிருந்தேன். அடுத்ததாக நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கின ஒரு பொருள் பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இதுவுமே குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சம் சைஸ் சின்னதாக, நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தது. பட் குவாலிட்டி சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதையும் நான் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த கட்லரி ஸ்டாண்டு. இது 4 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரியான ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு, அப்புறம் கத்தி, லைட்ரு, இது மாதிரி எல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்தது இது வைரலாக இருக்கிற இந்த பாத்ரூம் ஃப்ரெஷ்னர். இது சிங்க்கில், அப்புறம் வாஷ் பேஷனில், பாத்ரூம்லாம் வாங்குறதுக்கான ஒரு இன்ஜெக்ஷன் டைப்பு வாங்கியிருந்தேன். பட் இது சுத்தமாக சரியில்லைங்க. அதை நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அப்புறம் கிச்சன் நைஃப்ஸு, இந்த நைஃப் செட் 3 நைஃப் வர்ற மாதிரி, பெருசு, சிறு, மீடியம், அப்புறம் ஸ்மால்னு 3 சைஸ் வர்ற மாதிரியான இந்த மாதிரி கத்தி வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். நிஜமாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸுக்கு ஒர்த்துனே சொல்லுவேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் கட்ரு. இந்த நூல் புரோட்டா கட் பண்ணுறது, இந்த நூடுல்ஸ் எல்லாம் நம்ம வீட் நூடுல்ஸ் பண்ணணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு தேய்ச்சிட்டு அதில் இதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட்டர் வாங்கியிருந்தேன். அடுத்தது சுகர், காஃபி, டீ இந்த 3 வைக்கிற மாதிரியான கண்டெய்னர் வாங்கியிருந்தேங்க. இது ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் மூடி ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஒன்று டைட்டாக இருந்துச்சு, ஒன்று ரொம்பவே லூஸாக இருந்துச்சுங்க. இது இந்த ஸ்பூன் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்பில் 4 டிசைனில் 4 ஸ்பூன் பிராஷ் ஃபினிஷில் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது டிஜிட்டல் வாட்சுங்க. இதில் அலாரம் செட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் லைட்டு, வித் லைட், வித்தவுட் லைட் ரெண்டுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வாட்ச் வேணும் அப்படிங்கிறக்காக இந்த டிஜிட்டல் வாட்ச் வாங்கியிருந்தேன். ரொம்பவே வாட்ச் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பொருள் எல்லாமே நான் ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன். இதெல்லாமே ஒன்றா வாங்கி சேர்த்துனதுங்க. எல்லாமே மொத்தமாக வாங்கலை. கிட்டத்தட்ட இந்த 2 மாதமாக ஒவ்வொரு பொருளாக யோசித்து ஆர்டர் போட்டு இது எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். சரி, மொத்தமாக அன்பாக்ஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருந்தேங்க. இந்த ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ஆயில் பாட்டில் கிடையாதுங்க, வாட்டர் பாட்டில் தான். கிளாஸ் வாட்டர் பாட்டில் டிமார்ட்லேருந்து வாங்கினேன். பட் ஆனால் இது எனக்கு 69 rupeesக்கு ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அது 3, அப்புறம் நெய் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் 59 ரூபாய்க்கும் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த 4 பீங்கான் ஜாடியுமே பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடுறக்கு, புளி அந்த மாதிரி போடுறதுக்காக 4 ஜாடி வாங்கியிருந்தேன். இது எல்லாமே லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கியிருந்தேன். இது எல்லாம் தான் கிச்சன் மேக் ஓவர் பண்ணுறக்கு நான் வாங்கின திங்ஸுங்க.
இது எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சில பொருள் ஓகேவாக இருக்குது. இதுலேயும் அந்த இன்ஜெக்ஷன் டைப் வந்து எனக்கு வந்து மீஷோவில் நான் வாங்கினேன். அந்த இன்ஜெக்ஷன் டைப் ஃப்ரெஷ்னர் வந்து எனக்கு செட் ஆகலை. மற்றது எல்லாமே நல்லாவே இருந்துச்சுங்க. கிச்சன் சிங்க்கு கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாததுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சுட்டு இந்த ரவுண்டு ட்ரே வச்சு அதில் வந்து ஆயில் பாட்டில்லாம் வச்சுருந்தேன். இப்போது இது புதுசு வாங்கினது எல்லாத்தையுமே மாற்றி வச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு இந்த புது லுக் ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. எதுவுமே ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கி நான் ஆர்கனைஸ் பண்ணலிங்க. எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற திங்ஸாக ஒவ்வொன்றா தேடி ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். பட் ஆனால் இந்த மேக் ஓவர் எனக்கு ரொம்பவே மனசுக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாளாக இதெல்லாம் யோசிச்சு வச்சுருந்த சின்ன திங்ஸ் தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவோ டிப்ரெஷனாகவோ இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னா நான் வந்து மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுவேங்க. அந்த மாதிரி தான் இப்போ இதெல்லாம் வச்சு இதெல்லாம் மாற்றி வச்சதுக்கப்புறம் எனக்கு கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. குட்டி மாற்றங்கள் கூட ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ரொம்ப பெரிய அமௌண்ட் செலவு பண்ணி தான் வந்து நம்ம வந்து கிச்சனை வந்து வச்சுருக்கணும், மேக் ஓவர் பண்ணணுன்னு இல்லை. இந்த மாதிரி குட்டியான பொருட்கள் சின்ன மாற்றங்கள் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றலாங்க. இந்த பொருள்களுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.